ஸ்ரீ குருபியோ நமஹ. ஸ்ரீ முத்துக்காளி ஜோதிடம் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. அன்றாட வாழ்வில் ஜோதிடம்ங்கிற தலைப்பில் நம்ம சில கருத்துக்களை பார்த்துன்னு வரோம். இப்போ இதில் 5ஆம் பாகம். இப்போது நம்ம யமகண்ட நேரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த யமகண்ட நேரம்ங்கிறது இதுவும் ஒரு அசுப காலமாக தான் சொல்லப்படுகிறது. எல்லா சுப காரியங்களையும் நம்ம விளக்கக்கூடிய ஒரு நேரமாகத்தான் யமகண்டம்ங்கிறது சொல்லப்படுறது. யமகண்டன்கிறவர் யாருன்னா வியாழ பகவானுடைய மகன் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. இப்போ யமகண்டம் எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, பகல் பொழுதில் காலையில் 6 to 7:30 கணக்கு எடுத்துக்கணும். அது இப்போ வியாழன், ஏன்னா வியாழனுடைய மகன்கிறதுனால வியாழக்கிழமைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வியாழக்கிழமை காலை நேரத்தில் 6 to 7:30 மணி வரைக்கும் யமகண்டம். வியாழன்லேருந்து அப்படியே பின்பக்கமாக ரிவர்ஸில் வந்தீங்கன்னா புதன் 7:30 to 9, அப்புறம் செவ்வாய் 9 முதல் 10:30, திங்கள் 10:30 to 12, ஞாயிறு 12 to 1:30, ஞாயிறு முடிச்சு திருப்பி சனிக்கிழமைக்கு வந்துடணும் 1:30 to 3, சனி முடிஞ்சு வெள்ளிக்கிழமை 3 to 4:30. இதுதான் யமகண்ட நேரத்தை எளிதில் நினைவில் வைக்கக்கூடிய ஒரு வழிமுறை. ஸோ நம்ம இது வரைக்கும் ராகு காலம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், குளிகன், யமகண்ட நேரம், இதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போது இன்னொரு நம்மளுடைய பஞ்சாங்கத்தை பற்றி சொல்லிவிட்டு டெய்லி நம்மளுடைய அன்றாட வாழ்வில் நம்ம அனுசரிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா ஹோரை. அதாவது ஹோரையை பிடித்தவன் சோரம் போக மாட்டான் அப்படின்னு ஒரு வாக்கு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு காரியங்களுமே சில கிரகங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டது. இப்போது ஒருத்தருக்கு நிலம் அல்லது வீடு நல்லா அமையணும் அப்படின்னா அவரோட ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணும். ஆடம்பரமான வீடு வேணும் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். செவ்வாயும் சுக்கிரனும் சனியுடைய ஒரு அதிர்ஷ்டமும் அவருடைய ஒரு அனுகூலமும் வேணும். அந்த நல்ல கர்மா இருந்தால் தான், அந்த நல்ல வினை பயன் இருந்தால் தான் அவங்களால அதை அனுபவிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்தெந்த காரியங்களுக்கு எந்தெந்த நேரத்தை நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்திக்கணும், அதன் மூலமாக நம்ம நல்ல அனுகூலம் பெற முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இதற்கு தான் அந்த ஹோரையை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கனாலே தெரியும், சுப ஹோரைகள் அப்படின்னு போட்டு, இல்லாட்டி அன்றாட ஹோரை அப்படின்னு போட்டு ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போது ஹோரையை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, அன்றைய கிழமை என்னவோ, இப்போது எடுத்துக்காட்டுக்கு வியாழக்கிழமைன்னு வச்சுக்கோங்க. இப்போ வியாழக்கிழமை காலையில் முதல்ல இருக்கிற அந்த 1 மணி நேரம் குரு ஹோரை, அதாவது வியாழ ஹோரைன்னு வச்சுக்கணும். மீண்டும் சொல்கிறேன், என்ன கிழமையோ அன்றைக்கி என்ன கிழமையோ அந்த கிழமைக்கு உண்டான கிரகத்தினுடைய ஹோரை தான் அன்றைக்கி முதல் ஹோரை. இதில் நம்ம ராகு கேதுக்களை நீங்களாக பாக்கி இருக்கிற 7 கிரகங்களை மட்டும்தான் நம்ம இதில் எடுத்துக்கிறோம். 7 கிழமை 7 கிரகம்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வரிசையாக வருவோம். ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுட்டா காலையில் 6 to 7 வரைக்கும் சூரிய ஹோரை. இதுக்கு ஒரு வரிசை இருக்குது. முதல் ஹோரை சூரியன், சூரியனுக்கு அப்புறம் சுக்கிரன். எப்பயுமே எந்த ஆர்டரில் வரும் அப்படின்னு கேட்டால் சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய். இதுதான் இந்த கிரகங்களுடைய வரிசை. இந்த வரிசையில் தான் அந்த ஹோரைங்கிறது வரும். இப்போ இந்த வரிசையை நம்மளால் நினைவில் வச்சுக்க முடிஞ்சால் ஈஸி. இப்போ உங்களோட ஜோதிடத்தில் அடிப்படையெல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா அந்த ராசி கட்டத்தை வச்சு சொல்லுவோம் நாங்கள். இப்போ சாதாரணமாக நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக போகணும்னே இல்லை, என்ன ஹோரையில் என்ன பண்ணலாம் அது தெரிஞ்சாலே போதும். ஸோ இந்த சுழற்சி முறையில் இந்த ஹோரை மாற்றி மாற்றி ஒரு நாள் அந்த 24 மணி நேரத்துலேயும் வந்துகிட்டே இருக்கும். எப்படி பார்த்தோம் அப்படின்னா, காலையில் 6 to 7 சூரிய ஹோரை, ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் சொல்கிறது. அடுத்தது 7 to 8 சுக்கிரன், 8 to 9 புதன், 9 to 10 சந்திரன். இந்த மாதிரி சுழற்சி முறையில் இந்த ஹோரைகள் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும். அப்போ பகல் இரவு 24 மணி நேரமும் இந்த ஹோரைகள் வரும். அப்போது 6 மணியில் ஆரம்பித்து 1 மணி வரையும் ஃபுல்லாக ஒரு சைக்கிள் அந்த ஒரு ஹோரை வந்துடும். மறுபடி மத்தியானம் 1 மணிக்கு 6 to 7 என்ன ஹோரை இருக்கோ அதுதான் மத்தியானம் 1 to 2 வரும். இது ஒரு ஸ்டாண்டர்ட், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ காலையில் 6 to 7 என்ன ஹோரை இருக்கோ அதுதான் மத்தியானம் 1 to 2 வரும். அதே ஹோரை இரவு 8 to 9 அதே தான் வரும். அது மறுபடி காலையில் அந்த 5 to 6 முடிஞ்சிட்டு
மறுநாள் அந்த 6 to 7 அந்த கிழமைக்கு உண்டான ஹோரை வரும். இப்போது நீங்கள் இந்த ஹோரை இதெல்லாம் டைம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு என்ன ஹோரையில் நம்ம என்ன காரியங்கள் செய்தால் நமக்கு நன்மை, அதை நம்ம முக்கியமாக செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். இப்போது ஞாயிறுங்கிறது என்ன? சூரியன். இப்போ சூரியனுடைய நாள். அப்போது சூரியன் எதற்கெல்லாம் உரியவன் அப்படின்னு பார்த்தா, ஒரு தலைமை பதவி, கௌரவம், மதிப்பு, அந்தஸ்து, மரியாதை, அரசு காரியங்கள், அரசு வழி விஷயங்கள், ஏதாவது ஒரு பெரியவர்கள் யாரையாவது சந்திக்கிறதுக்கு, முக்கியஸ்தர்களை சந்திக்கிறதுக்கு, அப்புறம் ஒரு ஆளுமையில் இருக்கக்கூடியவர்களை சந்தித்து ஏதாவது நம்ம அவங்களுடைய ஒரு அனுகூலத்தை தேடிக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை அதாவது அந்த சூரிய ஹோரையை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். திங்கள்ங்கிறது சந்திரனுடையது. சந்திரன்னாலே அவன் ஒரு வியாபாரின்னு ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம பிரயாணம்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது எதுக்கெல்லாம் அப்படின்னா, நல்ல அழகு, மென்மை, மிருதுவான இந்த மாதிரி விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அப்போது புதுசாக ஏதாவது ஒரு நகை வாங்கிறதுக்கு, புது ஆடை உடுத்துவதற்கு, ஏதாவது ஒரு வியாபார சம்மந்தமான விஷயங்களை செய்யறதுக்கு, இதுக்கெல்லாம் இந்த சந்திரனுடைய விஷயத்தை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அதே போல் சந்திரன் அப்படிங்கிறது பெண்கள், அதனால் பெண்கள் சம்பந்தமான ஏதாவது ஒரு அனுகூலங்கள் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கும் இந்த சந்திரஹோரையை நம்ம பயன்படுத்திக்கலாம். முத்து சம்பந்தமான ஒரு விஷயம், இல்லைன்னா வெண்மையான நிறமுடைய பொருட்கள் சம்பந்தமான ஒரு வியாபாரமோ ஏதோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த சந்திரஹோரையை பயன்படுத்திக்கலாம். அடுத்தது சுக்கிரஹோரை. சுக்கிரன்னா என்ன? அழகு, அலங்காரம், ஆடம்பரம், நகைகள், வேற என்ன சொல்லலாம், கலை சொல்லலாம், டான்ஸு, நடனம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சுக்கிரனுடைய காரகத்துவம், சுக்கிரன் சம்பந்தமான விஷயங்கள். ஸோ இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா வண்டி வாகனம், இதெல்லாம் சுக்கிரஹோரையை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்தது புதன் ஹோரை. புதன் அப்படின்னாலே இந்த தரகு வேலை, ஏஜென்சி எடுக்கிறது, ஒப்பந்தம் கையெழுத்திடுவது, வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களை பேசுறது, அப்புறம் எழுத்து, வித்தை, புதுசாக எதை கற்கணும் என்றாலும் புதனுடைய அனுகூலம் நல்லா இருக்கணும். கல்வி சம்பந்தமான விஷயங்கள், ஏதாவது ஒரு இடம் மாறணும், ஏதாவது அப்புறம் பயணம் தொடர்பான விஷயங்கள், மீடியாவுக்கு, அப்புறம் நம்ம ப்ரெஸ்ஸு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, பிரிண்டிங்கு, டாக்குமெண்டேஷன், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே புதன் சம்மந்தப்பட்டது. ஸோ அதற்கு நம்ம புதன் ஹோரையை உபயோகப்படுத்திக்கலாம். அதே போல் சனி ஹோரை. சனி பகவான் எதற்குன்னா அவர் ரொம்ப மெதுவான கிரகம் நம்ம சொல்கிறோம், மெதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போது நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஏதாவது ஒரு விஷயம் டக்குன்னு நடக்கணும் அப்படின்னா அப்போ சனி ஹோரை எடுக்கக்கூடாது, நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு சனி பகவான் அப்படின்னாலே நம்ம இந்த இரும்பு, எண்ணெய், தாது பொருட்கள் இதெல்லாம் சனியோடைய ஒரு காரகமாக நம்ம சொல்லுவோம். அப்போ இது மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்கு இதுக்கெல்லாம் சனி ஹோரையை எடுத்துக்கணும் நம்ம. அதாவது ஒரு இப்போ பர்மனெண்ட்டாக ஏதாவது நம்ம ஒரு டெபாசிட் ஏதாவது ஒன்று போட போகிறோம், இல்லைன்னா உங்களுடைய வீடு சம்மந்தமான விஷயத்துக்கு ஒரு முயற்சி செய்ய போகிறீங்க, இதுக்குமே சனிஹோரை உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்தது குருஹோரை. குரு பகவான் யாருன்னா வியாழன். இவர் நம்மளுடைய பெரும் தனம், பெரும் சொத்து, பெரும் நிதி, இதுக்கெல்லாமே அவசியமானது குரு பகவானுடைய கருணை. அப்புறம் புத்திர பாக்கியம், நல்ல ஒரு வளமான வாழ்வு, நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே குரு பகவானுடைய அனுகிரகம் வேணும். ஸோ இதை எதுக்கு எடுத்துக்கலான்னா, பணப்பரிமாற்றம், டிரான்சாக்ஷன்ஸ், பல்காக ஏதாவது பண்ண போகிறோம், ஒரு பெரிய இதில் டெபாசிட்ஸ் ஏதாவது எடுக்கிறோம், லாக்கர் சம்பந்தமான விஷயங்கள், இது அப்புறம் வீடுக்கு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே குருஹோரைக்கு எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். வேறு ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள், மடாலயங்கள் சம்பந்தப்பட்டது, மடம் சம்பந்தப்பட்டது, வேத பாடசாலைகள் சம்பந்தப்பட்டது, கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குலதெய்வம், இது எல்லாத்துக்குமே இந்த குருஹோரையை நல்லா திருமணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முதல்ல ஏதாவது செய்ய போகிறோம் அப்படின்னா அதுக்கு எல்லாமே இந்த குருஹோரையை எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். அடுத்தது செவ்வாய் ஹோரை. செவ்வாய் பகவான்கிற யாருன்னா ரத்தகாரகன், சகோதரக்காரகன்னு சொல்லுவோம் நம்ம ஜோதிடத்தில். அவர் அதாவது இப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் நல்லா இருந்தால் தான் அவர் சொந்த பந்தத்தோட நல்ல நிலையில் செவ்வாய் அவர் ஜாதகத்தில் இருந்ததுன்னா சொந்த பந்தம் சுற்றம் சூழ அவர் சந்தோஷமாக இருப்பார். ஒரு சின்ன பிரச்சனைனா அவங்களுக்கு என்னன்னு கேட்கறதுக்கு ஒரு 10 பேர் நிற்பாங்க சொந்தக்காரங்க. அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் செவ்வாயோட பலம் நல்லா இருக்கணும்.
உறவுகள் நல்லா அமையறதுக்கு. இப்போ செவ்வாயோட ஹோரையை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஜென்ரலாக வந்து ஆயுதம் சம்மந்தமானது, நெருப்பு சம்மந்தமான விஷயங்கள், செவ்வாயினாலே பிரேவரி, துணிச்சல், அட்வென்ச்சர், அப்போது ஒரு சாகசம், வீரம், விளையாட்டுக்கள், இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே, இயந்திரம் உபயோகப்படுத்துறது, ஆயுதங்கள் கையாள்வது, ஆயுத பிரயோகம் கற்றுக்கொள்வது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே செவ்வாய் எடுத்துக்கலாம். நிலம் சம்பந்தமான விஷயங்கள், இப்போ ஒரு கட்டுமான வேலைகள்லாம் செய்கிறாங்க, அதுக்கெல்லாமே வந்து செவ்வாய் ஹோரையை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இப்போது அந்த சார்ட்டை வச்சே வந்து நான் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். அந்த சார்ட்டை வச்சே நீங்கள் வந்து அந்த நாளில் என்ன ஹோரை நமக்கு நம்ம எடுத்த காரியங்கள் செய்ய முடியும். இப்போ ஒரு அந்த ஒரு டேட்டில், இப்போ ஒரு புதன்கிழமை சப்போஸ் நீங்கள் போய், இல்லை ஒரு வியாழக்கிழமை நீங்கள் போய் பேங்க்கில் ஏதோ ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அப்போ அதுக்கு என்ன ஹோரை நல்லா இருக்குது, நம்ம போய் சரி ஒரு பர்டிகுலர் டைம் தான் அவங்க வர சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து மோசமான ஹோரையாக இல்லாமல் இருக்கணும். அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ஹோரைகள். ஃபுல் அண்ட் ஃபுல் இதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாட்டி கூட நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான தருணங்கள்னு இருக்கும் இல்லையா, அந்த நேரங்களுக்கு இந்த ஹோரையை பிரயோகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீண்டும் அடுத்த ஒரு எபிசோடில் பார்க்கலாம். நன்றி.